அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் குற்ற உணர்வில் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும், இறந்த அன்புக்குரியவர்கள் இப்போவும் என் மேலே கோபமாகவோ அல்லது ஒரு வெறுப்பிலையோ இன்னும் இருப்பார்களா அப்படின்னு சொல்லி. ஏன் மக்கள் இப்படி சிந்திக்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. இந்த குற்ற உணர்வுகள் நிறைய காரணங்கள் உண்டு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் எங்கள் அம்மா அப்பாட்ட இல்லை இறந்த என்னோடய அன்புக்குரியவர்கள்ட்ட நல்லபடியாக நடந்துக்கல, நான் அவர்களை அன்பாக நடத்தவில்லை, அவர்களை உரிய மரியாதையோடு நடத்தவில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் நான் கோவப்பட்டு அவங்கள நான் நிறையா இன்சல்ட் பண்ணியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கிறேன், இப்போது நான் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வில் இருப்பாங்க. சில பேர்த்துக்கு ஒரு வலியும் வேதனையும் ஏற்படும். ஏன்னா என் அன்புக்குரியவர்கள் அன்பை தர வந்தபோது நான் அவங்கள அதை தவிர்த்துட்டேன், நான் அவங்கள தள்ளி விட்டேன், அவங்க அன்பை நான் ஏற்றுக்கல, இப்போ அதை என்னால் தாங்க முடியலன்னு நினைப்பாங்க. சில பேர் என்னென்னா, என்னுடைய அன்புக்குரியவர்களுடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் நல்லபடியாக இல்லை. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய அன்புக்குரியவர்களை நாம் அப்புறம் அன்பு செலுத்திக்கலான்னு சொல்லி அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அவர்களோட அருமை தெரியுது, அவங்கக்கிட்ட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் என்னென்னா, நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன், சில உண்மைகள்லாம் சொல்லி அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினச்சேன், கடைசி வரைக்கும் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாமல் போச்சு, இப்போ என்னால் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க முடியல அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் கவுன்சிலிங்கில் கேட்கக்கூடிய வார்த்தைகள். சில பேர் என்ன பயப்படுவாங்கன்னா, அவங்க என்ன விஷயங்களை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட எதிர்பார்த்தாங்களோ இன்னும் நான் அதை முடிக்காமல் இருக்கிறேன், இன்னும் பொறுப்போடு நான் நடந்து கொள்ளவில்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அதாவதுங்க, நிறைய பேர் அன்புக்குரியவர்கள் கோபமாக இருப்பாங்களான்றது தனக்குள் இன்னும் சரி செய்ய முடியாத குற்ற உணர்வுகள் தான் அதுக்கு காரணமாக அமையுது. விஷயம் என்பது அன்புக்குரியவர்களுடைய கோபம் அல்ல, அன்புக்குரியவர்கள் கோபமாக இருப்பாங்கன்றதல்ல, இவங்களுடைய குற்ற உணர்வை இவர்களால் இன்னும் சரி செய்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது, அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ எப்படி நினைப்பாங்களோன்னு சந்தேகம் வருது, குற்ற உணர்வு வருது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தேகம், குற்ற உணர்வு, குழப்பங்கள்லாம் திரும்ப 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 எண்ணங்கள் உணர்வுகளாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, அவர்கள் உங்கள் மேல் இன்னும் கோபமாகவோ வெறுப்புடனோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உயர் பரிமாண உண்மை. அதனால் குற்ற உணர்வில் இருக்கிறத விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஒளி உடலாக உங்கள் அன்புக்குரியவர்கள் அவர்கள் என்ன நிலையில் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த எதிர்மறையை நீங்கள் வெளியே விட்டு விடலாம், குற்ற உணர்வை நீங்கள் வெளியே விட்டு விடலாம். உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்ததுக்கு பிறகு தான் ஒரு ஒளி உடல், ஸ்பிரிட், ஆவின்னு உணர்வாங்க. நான் அப்படிங்கிற உணர்வு அந்த உடல் மனதில் இல்லாமல் அந்த ஒளி உடலுக்கு திரும்பிடும். இப்போ அந்த ஒளி உடலாக அவர்களுக்கு ஞானம் பெருசாக இருக்கும், பார்க்குற பார்வை பெருசாக இருக்கும், புரிந்து கொள்ளும் கோணம் பெருசாக இருக்கும், அறிவு பெருசாக இருக்கும். எல்லாமே ஒரு உயர்ந்த கோணத்திலிருந்து பார்ப்பாங்க, தான் வாழ்ந்த வாழ்க்கை உட்பட. அதனால் உடனடியாக உங்கள் அன்புக்குரியவர்கள் உடனே கோபமாக தான் இருப்பாங்க அப்படின்னு, அவங்க மனுஷனாக வாழ்ந்தபோது என்ன மனநிலையில் இருந்தாங்களோ அதே மனநிலையில் இருப்பாங்கன்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போ அவர்களுடைய மனநிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டுங்க, நீங்கள் அவரை நல்லபடியாக நடத்தவில்லைன்னே வச்சுக்குவோம். ஒரு ஒளி உடலாக இப்போது எதனால் இந்த நிஜம் இதை நான் நிஜமாக அனுபவித்தேன் அப்படிங்கிற கோணத்திலிருந்து பார்ப்பாங்க. எதனால் ஒரு குறிப்பிட்ட மனிதனோ சந்தர்ப்ப சூழ்நிலையோ என் வாழ்க்கையில் இருந்தது, நுழைந்தது, எதனால் நான் அதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன் அப்படின்றது புரிவாங்க. ஏன்னா எதுவுமே விபத்து இல்லை. நீங்கள் கூட அவங்களுக்கு க்ளோஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வேறொரு ஃபேமிலியில் பிறந்திருக்கலாமே. அப்போது இதற்கெல்லாம் என்ன காரணம்ன்ற அந்த ஞானம், அந்த விதி நிர்ணயத்திலிருந்து பார்ப்பாங்க. அவர்களுடைய அலைவரிசை என்ன, உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான ஆத்ம உடன்படிக்கை என்ன, ஏன் ஒரு குறிப்பிட்ட நிஜத்தை அவங்க வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அவர்களை அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தை பெரும் அலைவரிசையில் தான் ஏன் இருந்தோம் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. அதனால் சோகமான அனுபவங்களை கூட ஒரு உயர்ந்த கோணத்திலிருந்து தான் அவர்கள் பார்க்க பழகுவார்கள். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எதனால் நமக்கு இந்த நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்ற புரிதல் வந்துடும். நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விட முடியாது, அதை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தால் தான் அது அவர்களுக்கு நிகழும். அதனால் நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் அவங்க பார்ப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் அவங்க ஏதோ பரிதாபத்துக்குரியவர்கள், என்னை அவன் அவமானப்படுத்திட்டானே, நான் நல்லவனாக இருந்தனே, எனக்கு இப்படி ஒரு பழிபாவம் தேவையா, எனக்கு இப்படி ஒரு துன்பம் தேவையா அப்படின்னு புலம்புற நிலையில் இருக்கவே மாட்டாங்க.
இது ஏன் ஈர்க்கப்பட்டது? ரெண்டாவது, ஒரு மனுஷன் ஏன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்துக்கிறான்ற ஹியூமன் சைக்காலஜி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு மனிதன் நல்லவனோ கெட்டவனோ எது செய்தாலும் தனக்கு எது சரின்னு நம்புகிறானோ, நன்மைன்னு நம்புகிறானோ, உண்மைன்னு நம்புகிறானோ அதை மட்டும்தான் செய்வான் ஒவ்வொரு கணத்திலும்னு தெரியும். அப்போ நீங்கள் அவங்ககிட்ட சரியாக நடந்துக்கலைன்னா கூட அப்படி சரியாக நடந்துக்காததுக்கு காரணம் என்ன? எது உங்களுக்குள்ள ஏன் அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு? எந்த நம்பிக்கை உங்களை அவ்வாறு செய்ய தூண்டியது? அப்படிங்கிற உங்களுடைய மனதின் நம்பிக்கையில் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உங்கள் நம்பிக்கைகள் தான் உங்கள் நடத்தைகளாக மாறுகிறது. அப்போது உங்களோட நடத்தைக்குண்டான காரணமும் தெரியும். இப்போ ஒரு வேளை நீங்கள் அவங்கள திட்டினதோ, சண்டை போட்டதோ, காயப்படுத்தினதோ உங்களையும் அறியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணது, ஆனால் வேணும்னு உள்நோக்கத்தோடு நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களோட உண்மையான உள்நோக்கம் என்னன்றது தெரிஞ்சிடும். உங்களுடைய அன்பு என்னன்றது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நேச்சுரலாகவே உங்களை அவர்கள் எளிதில் மன்னிக்கும் அந்த சுபாவத்தில் தான் இருப்பாங்க. குற்ற உணர்வில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு தான் விரும்புவாங்க. ஏன்னா குற்ற உணர்வதுக்கு தீர்வு அல்ல. மூணாவது, நீங்கள் தெரிஞ்சே தான் அவங்களை ஹர்ட் பண்ணீங்க, வேணும்னே அவங்கள காயப்படுத்தீங்க. ஆனால் இப்போது அது தப்புன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் தப்புன்னு புரிஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ண பழைய மனுஷன் இப்போ கிடையாது. அதனால் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறார்கள். இதுக்கு பரிகாரம் என்ன, பிராயச்சித்தம் என்னன்னு சொன்னால், உங்களை நீங்கள் காயப்படுத்துகிறதோ கிடையாது, உங்களை நீங்கள் தண்டிச்சுக்கிறதோ கிடையாது. உங்களை சுயமாக தண்டிச்சுக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு உதவாது. வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பரிகாரம்னா மாற்றம்தான். உங்களை நீங்களே கேட்டுக்குங்க, நீங்கள் பண்ணினது தப்புன்னு முழுசாக உணர்ந்துட்டீங்களா? ஆம், நான் உணர்ந்து விட்டேன். சரி, இந்த மாதிரி இதே மாதிரியான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் வந்துச்சுன்னா மீண்டும் அந்த பழைய தப்பை பண்ணுவீங்களா? இல்லை, நான் பண்ண மாட்டேன்னா நீங்கள் மாறிவிட்டீர்கள். மூணாவது, மாறிய மனுஷனாக இனிமேல் நடந்துக்குங்க. தப்புன்னு தெரிஞ்சுக்கிறது, மீண்டும் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறது, இப்போ மாறிய மனிதனாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரே பாவ மன்னிப்பு, பூர்ணமான பாவ மன்னிப்பு. அதனால் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு கெஞ்சுறது தேவையே இல்லாதது. ஏன்னா மாற்றத்திலிருந்து தான் உங்களுக்கு அந்த பிராயச்சித்தம் அப்படிங்கிறது துவங்குது. நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் உங்களை கைட் பண்ணும். நீங்கள் இதுக்கு முன்னால் செஞ்ச செயல்கள் உங்களுக்குள்ள சில வினைகளை உருவாக்கியிருக்கு, சில டென்ஸ் எனர்ஜிஸ் உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை உங்களை செய்ய வைத்து அந்த நல்ல விஷயங்கள் செய்வதன் மூலமாகவே உங்களுடைய எனர்ஜியை சமநிலைப்படுத்த முடியும். அதாவது தண்டனை மூலமாகவும் துன்பப்பட்டுத்தான் ஒரு வினையை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்கள் பண்ணியும், நல்ல சிறந்த விஷயங்கள் பண்ணி, ரொம்ப மனித சமூகத்துக்கு நல்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக கூட நீங்கள் சமநிலை பண்ணிக்கலாம். அப்போது எந்த மாதிரி சர்வீஸ் நீங்கள் பண்ணணும், எந்த மாதிரியான சேவை செய்ய வேண்டும், எந்த மாதிரியான கருணையோடு எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய இறை வழிகாட்டுதலை கொடுக்கும். அசோக மன்னனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களே, அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரன். ஆனால் அந்த போரில் நடந்த அந்த வலி வேதனைகளை பார்க்கும்போது, அந்த ரணங்களை பார்க்கும்போது, இனிமே போரே வேண்டாம்னு சொல்லி அஹிம்சையை தேர்ந்தெடுத்தான். அந்த அஹிம்சையினுடைய பிரதிபிம்பமாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அசோகா த கிரேட்டுங்கிறோம். அப்போது எதை நீங்கள் மாறிய மனிதராக இருக்கீங்களோ அதை செயலில் காட்டுறது தான் உண்மையான பிராயச்சித்தம். உங்களை நீங்கள் காயப்படுத்திக்கிறது இல்லை, மாறியபடி நடந்துக்கிறது மட்டும்தான் பாதை. சில சமயத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் இறந்துருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய ஆசபாசங்கள் இருந்தது, ஏக்கங்கள் இருந்தது. அது அந்த ஏக்கங்களோடு இறந்துருந்தாங்கன்னா தற்காலிகமாக அவங்க என்னென்னா நம்ம மனுஷங்களுக்கு க்ளோஸரான வைப்ரேஷனில் தான் இருப்பாங்க. அப்போ அப்படிங்கும்போது அவர்கள் கோபப்படுவதற்கு வாய்ப்புள்ளது, நம்ம மேல் இன்னும் அந்த வெறுப்பில் இருப்பதற்கோ அந்த வருத்தத்தில் இருப்பதற்கோ வாய்ப்புள்ளது. ஆனால் அது தற்காலிகமானது மட்டும்தான். அவர்களுடைய விழிப்புணர்வு ஜாஸ்தியாகும்போது தான் ஒரு ஒளி உடல் அப்படிங்கிற அந்த இயற்கையான ஸ்டேட்டுக்கு, ஒரு ஹையர் வைப்ரேஷனுக்கு அவங்க திரும்புவாங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய அன்பால் அவர்களை பிரார்த்திக்கும் போது, உங்களுடைய கருணையால், உங்களுடைய விசுவாசத்தால், தூய உள்நோக்கத்தால் அவர்களை நீங்கள் வணங்கும்போது, அதே மாதிரி இப்போது மாறிய மனிதனாக நீங்கள் வாழ்ந்து வரும்போது இது அவர்களுடைய விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் உதவும். ஏன்னா அந்த பந்தபாசங்களில் சிக்கி ஒரு குறைந்த அலைவரிசையில் இருக்கக்கூடிய அந்த ஒளி உடலுக்கு உங்களுடைய பரிணாம வளர்ச்சிங்கிறது அவர்களுடைய விழிப்புணர்வை உயர்த்துவதற்கும் அது உதவும். அதனால் நீங்கள் பாசிட்டிவாக முன்னேறதுக்கு, உன்னுடைய முன்னேற்றம் அவர்களுடைய பாசிட்டிவ் முன்னேற்றத்திற்கும் பயன்படுறது உண்டு. அப்போது
அப்போது கேள்வி இன்னும் அவங்க மேலே கோபத்தில் இருப்பாங்களா அப்படிங்கிறதல்ல. நான் நேர்மறையான மனிதனாக இனி நான் மாறுவது எப்படி, என் செயல்களை மேற்கொள்வது எப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா நேர்மறையான மாற்றம் மட்டும்தான் நேர்மறையான ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் அவர்களை தெரியாமல் நான் காயப்படுத்தியிருந்தேன் அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா, உடனடியாக அவங்க உங்கள் மேலே தான் கோபமாக தான் இருப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம். அவங்க ஏன் இந்த மாதிரி நிஜத்தை நான் ஈர்த்தேன் அப்படின்ற புரிதல்லையும், இப்போ நீங்கள் எந்த மாதிரி நிலையில் இருக்கீங்க, மாறிட்டீங்களா மாறலையா அப்படிங்கிறதையும் இயற்கையாகவே உங்களை மன்னிக்கும் சுபாவத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை தெரிஞ்சே தப்பு பண்ணினீங்க, ஆனால் இப்போது வருந்துறீங்கன்னா, நீங்கள் மீண்டும் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. மாறிய மனிதனாக இருந்து அந்த மாற்றத்துக்குரிய அந்த நடத்தையை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மன்னிப்புன்றது இயல்பாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். அது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அந்த தவறின் மூலமாகவே நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிங்க. எப்படி அசோக மாவீரன் பரிணாம வளர்ச்சி அடைந்தானோ, துன்பத்திலிருந்து அந்த அஹிம்சைக்கு, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு மாறிய மனிதனாக இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய இறை வழிகாட்டுதல் அல்லது உங்களுடைய உள்ளுணர்வுக்கும் உண்டான தொடர்பையும் உறுதிப்படுத்தும். அதனால் நீங்கள் உங்களை தேவையில்லாமல் காயப்படுத்துகிறது விட்டுட்டு மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகருங்கள்ன்றது தான் இந்த வீடியோவோட மெசேஜ். மேபி இந்த மெசேஜை நீங்கள் கேட்பதற்கும் ஒரு காரணம் இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன மாதிரியான மனிதனாக மாற வேண்டும் என்ற செய்தி. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது. உங்கள் அன்புக்குரியவர்கள் ஒரு வேளை தவறிட்டாங்க, அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றீர்கள். எனக்கு இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி என்னுடைய பார்வை என்ன, வழிகாட்டுதல் என்னன்றது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் பேசிக்கலாம். என்ன நடந்ததுன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லும்போது, உங்களுடைய குறை என்ன, கேள்விகள் என்ன, சந்தேகங்கள் என்னன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னுடைய பார்வையை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு மனதிற்கு தெளிவுங்கிறது உண்டாகும். இதுதான் கவுன்சிலிங். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கீங்க. உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது, நிறைய அமைதி திரும்பி இருக்கிறது, குழப்பத்திற்கு விடிவு பிறந்திருக்கின்றது, இப்போ தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாற்றம் நான் அடைஞ்ச மாற்றத்தைப் போலவே பிறரும் அடைய வேண்டும், இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நான் உதவ விரும்புகிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, மேலே இருக்கிறது என்னுடைய கூகுள் பே நம்பர். அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். தானமாகவோ அல்லது கடமைக்காகவோ அல்ல, உங்கள் மாற்றத்திலிருந்து தருவது தான் உங்களுக்கும் நன்மை, அதுதான் எனக்கும் அழகு. ஒரு பணத்தை அல்லது ஒரு பொருளை எவ்வாறு பெறுவதுங்கிற தகுதி அதில் தான் இருக்குது. சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.